நாளும் கற்றுக்கொண்டு வருகிற பாடத்தின்படி இன்றைக்கு ஒரு தேவ மனிதனுடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். மீண்டும் வாசிப்போம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தேவ மனிதன் யோசேப்பு. யாக்கோபின் பிள்ளைகளில் ஒருவனாகிய யோசேப்பை குறித்து பார்க்க போகிறோம். யோசேப்பு அவன் சொப்பனக்காரன். எல்லாரும் சொல்லலாமா? யோசேப்பு சொப்பனக்காரன். சொப்பனக்காரன் என்றால் என்ன அர்த்தம்? கனவு காண்கிறவன், தரிசனம் காண்கிறவன். சொப்பனம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கனவு, தரிசனம் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவ மனிதன் யோசேப்பு சொப்பனக்காரன். யாக்கோப்புக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் இந்த யோசேப்பு என்கிற இந்த மனிதன் வாழ்விலே தேவன் ஒரு மகத்தான திட்டம் வைத்திருந்தார். இவன் வாழ்விலே தேவன் வைத்த திட்டம் சாதாரணமானதல்ல. இவன் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவனை ஒரு தேசத்தின் அதிபதியாய் மாற்ற வேண்டும். இவன் மூலமாய் அநேக ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், பஞ்சத்தில் யாரும் அழிந்து போகக்கூடாது, போஷிக்கப்பட வேண்டும் என்று தேவன் இந்த தேவ பிள்ளையின் மேல், யோசேப்பின் மேல் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். இவனுடைய வாழ்வின் சூழல், இவன் சிறைச்சாலையில் போய் கிடக்கிறவனாய் இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்து தேவன் அவனை சிங்காசனம் உயர்த்தினார். சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தாலும் தேவ திட்டம் இந்த தேவ மனிதன் மேல் இருந்ததால் அவன் சிங்காசனம் சென்றான். அன்பானவர்களே, உங்கள் சூழல்கள் எதுவாயினும் உங்கள் மேல் தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அந்த சூழ்நிலையின் நடுவே இருந்து உங்களை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் தேவ திட்டம் நிறைவேற யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வோமாக. இந்த யோசேப்பின் வாழ்விலே தேவன் திட்டம் நிறைவேற இவரிடத்தில் காணப்பட்ட பண்புகள் என்ன? அநேகம் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த யோசேப்பின் வாழ்வில் தேவ திட்டம் நிறைவேற காணப்பட்ட பண்புகள் என்ன? முதலாவது ஒரு காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4 சில வசனங்களை வாசிக்கலாம். அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? யோசேப்பின் வாழ்வில் தேவ திட்டங்கள் நிறைவேற இவரிடத்தில் காணப்பட்ட பண்புகள் என்ன, நற்குணங்கள் என்ன, மிகைப்படுத்த வேண்டிய நல்ல சுபாவங்கள் என்ன? அதில் முதல் காரியம் என்னவென்று கேட்கிறீர்கள் என்றால், இந்த யோசேப்பின் வாழ்விலே அவனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தது. என்று சொல்கிறேன், யோசேப்புக்கு அவனுடைய எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தது. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலே அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்திருந்தது. தனது சகோதரர்கள் எல்லாருடைய அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை வணங்கி இருந்தது. அதோடு கூட இன்னொரு சொப்பனம் கண்டான். அவனுடைய நட்சத்திரம் மட்டும் உயர்ந்திருக்கிறது. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்கி இருக்கிறதாக அவனுடைய எதிர்காலத்தை குறித்த
தரிசனம் அவனுக்கு இருந்தது. அன்பானவர்களே, இந்த வாலிபனுடைய வயது வேதம் சொல்லுகிறது அவன் 17 வயதுள்ளவனாய் இருந்தான். அவனது 17 வயதில் அவன் எதிர்காலத்தில் தேவன் அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்கிற வெளிப்பாடும் தரிசனமும் இந்த யோசேப்புக்குள் இருந்தது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துகிறது. கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை உற்சாகப்படுத்தட்டும். எனது ஒரு கேள்வி, உங்கள் எதிர்காலத்தை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் எதிர்காலத்தை குறித்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையை குறித்த ஏதாவது வெளிப்பாடு இருக்கிறதா? இன்றைக்கு அநேக உலக மனிதர்கள் சொல்லுகிற ஒரு பதம் என்ன தெரியுமா? வெந்ததை திண்டு விதி வந்தா சுவாசம். ஒவ்வொரு நாளும் வாழ்றது பெருசு. நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பொழப்பு ஓட்டுவோம் அப்படின்னு சிலர் எதிர்காலத்தை குறித்த நோக்கம், திட்டம், ஒரு தொலைநோக்கு பார்வை ஏதும் இல்லாமல் ஏதோ வாழ்றோம், இன்னைக்கு வாழ்றோம், இன்னைக்கு போகிறோம் என்று வாழ்க்கையை முடிப்பார்கள். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும் என்றால், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், அவர்கள் வாழ்வின் எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு நிச்சயம் தேவை. ஆண்டவர் சொல்கிறார், வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை புரட்டி பாருங்கள். ஆண்டவர் பல 100 வருடங்களுக்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அவர்கள் பெயர் முதற்கொண்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ராஜா வருவான் என்ற பெயரை முதற்கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைத்து வைத்திருக்கிறார். இப்படி வரும் காலங்கள், எதிர்காலங்கள் தேவ கரத்தில் இருக்கிறது. ஆனால் எனது கேள்வி, நாம் நமது வாழ்வின் எதிர்காலங்களை குறித்த திட்டங்கள், வெளிப்பாடுகளை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோமா? இந்த யோசேப்புக்கு இருந்தது. அவனை தேவன் எவ்விதம் உயர்த்த போகிறார்? தன் சகோதரர்கள் நடுவே, தன் பெற்றோர் நடுவே அவன் உயர்ந்திருக்கத்தக்கதாய், அவர்கள் எல்லாரும் இவனுக்கு கீழே பணியத்தக்கதாய் என்னை என் தேவன் ஒரு நாள் உயர்த்த போகிறார், என் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கும் என்ற வெளிப்பாடு இவருக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளே, உங்கள் வாழ்வின் கனவுகள் என்ன? இன்றைக்கு உங்களுக்கு வருகிற கனவு என்ன? யோசேப்புக்கு வந்த கனவு அவன் எதிர்காலத்தை குறித்த கனவு. இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு என்ன கனவு வரும்? என்ன கனவு வருது? சோத்திரம். என்ன கனவு வரும் நினைக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்த கனவு வருதா? உங்க எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்ற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்ற வெளிப்பாடு இருக்கிறதா? ஒரு முறை ஒரு வாலிப தம்பியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு வயது குறைஞ்சது அதிகபட்ச வயது இருக்கும். அவரிடத்துல நான் கேட்ட ஒரு கேள்வி, தம்பி உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு தெரியுமா? இந்த கேள்வியை அவர்கிட்ட வாழ்நாள் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பதறிட்டார், அப்செட் ஆயிட்டாரு. ஒரு முறை அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிட்டு, அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு, பாஸ்டர் தெரியல எனக்கு, என்னதான் என் வாழ்க்கையின் நோக்கம் தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் முகம் மாறிடுச்சு. அன்பானவர்களே, இளம் பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இன்று நீங்க உண்மையா உணர்ந்து கேட்டு உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்றால் உங்க வாழ்வு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் மாறும். ஆண்டவர்கிட்ட முழங்கால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தே இருக்கக்கூடாது ஐயா. ஏதோ வெந்ததை சாப்பிட்டேன், ஏதோ படிச்சேன், ஏதோ வேலை பார்த்தேன், ஏதோ நான் அங்க போனேன் இங்க போனேன், இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் வாழாதபடி என் வாழ்க்கையில ஒரு லக்கு இருக்கட்டும், ஒரு குறிக்கோள் இருக்கட்டும். இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கட்டும். இந்த பூமியில நான் இருப்பதற்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ என் வாழ்க்கையை குறித்து ஒரு வெளிப்பாடு தாரும் ஆண்டவரே. பாருங்க, நிறைய பிள்ளைகள் படிப்பது நீங்க கவனிச்சு பாருங்க. அதிகபட்ச மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன்னைக்கு நல்ல பெரிய வேலை பார்க்குறவங்க நம்ம விசாரிச்சு பாருங்க. அவங்க படிச்சது ஒண்ணு, அவங்க செய்யற வேலை ஒண்ணா இருக்கும். படிச்சது மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது படிச்சிருப்பாங்க, ஆனா பார்க்குற வேலைக்கு அது சம்மந்தம் இருக்கு. சில பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு எங்கேயாவது கணக்குள்ள வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. படிச்சது ஒண்ணு, செய்யற வேலை ஒண்ணா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோல் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, ஒரு என்ன செய்ய போறோன்ற திட்டம் இல்லை. அப்படியே போற வழியில அப்படியே ஏதாவது செஞ்சுக்கிட்டு ஏதோ வாழ்ந்துட்டு, அப்பா ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ செஞ்சோம், அப்படி வாழ்ந்து முடிக்கிற அநேகர் உண்டு. நான் தாழ்மையா விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும், சிறு பிள்ளைகளே, இந்த
இந்த வார்த்தையை இப்போதே நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, என் வாழ்க்கையின் எதிர்காலங்கள் உங்க கையில் இருக்கணும். என் வாழ்க்கையில வீணான அலைச்சல் இருக்கக்கூடாது, வீணான பண செலவீனங்கள் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையின் எதிர்கால ஓட்டம் நேர்த்தியா சரியான ஓடணும். அதற்குரிய வெளிப்பாடு, அதற்குரிய தரிசனம், அதற்குரிய நடத்துதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. எந்த வேலை பார்க்கணும், எங்க போகணும், என்ன படிக்கணும், அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு பெறுவீர்கள் என்றால் நான் நிச்சயம் சொல்வேன், உங்கள் மூலமாய் தேவன் தமது திட்டங்களையும் சித்தங்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க எதிர்காலம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்லலாமா, உங்க எதிர்காலம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு தரிசனம் பெற்றவனாய் இருந்தான். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போமாக. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க அன்பானவர்களே, அநேக உண்டு. நீங்க வீட்டுல யோசேப்பு சம்பவத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு வாழ்வின் பாடங்கள் இவருடைய வாழ்வில் இருக்கிறது. யோசேப்பு நல்லவராக இருந்தார், சகோதரர்கள்லாம் பிடிக்கல, அவரை தூக்கி வித்து போடுறாங்க. அவனை வித்து போட்ட இடம் எகிப்துல போத்திபார் வீட்டுல அவன் அடிமையா விற்கப்படுறான். அங்க போய் அவன் உண்மையா நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கேயும் அவனுக்கு ஒரு சோதனை. பக்கத்துல பார்த்துங்க, எங்க போனாலும் ஒரு பிசாசு உங்களை சோதிக்கும். அல்லேலூயா. இதுல உண்மையா சொல்லிக்க தெரியல, எங்க போனாலும் ஒரு பிசாசு உங்களை சோதிக்கும். ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, every new level there is a new devil. Every new level there is a new devil. ஒவ்வொரு புதிய எல்லைக்கு நீங்க போகும்போது, ஒவ்வொரு புதிய உயர்வுக்கும் போகும்போது எங்க போனாலும் அங்க ஒரு சாத்தான் அவங்களை சோதிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த யோசேப்பு போத்திபார் வீட்டுல ஒரு அடிமையா போயிருக்கிறான். அங்க போனா இவருக்கு வந்த சோதனை, போத்திபாரின் மனைவி யோசேப்பு மேல ஒரு கண் வைக்கிறார். கல்யாணம் முடிச்சு கணவர் இருக்கிறார். ஆனா பாருங்க, கணவரை விட்டு போட்டு இந்த அம்மாவுக்கு யார் மேலதான் கண்ணு? யோசேப்பு மேல கண்ணு. சோதரம் ரொம்ப கவனமா தான் இருக்கணும் போல. பாருங்க, இந்த அம்மா மேல கண்ணு, இந்த அம்மாவுக்கு அவர் மேல கண்ணு வச்சு சும்மா இல்ல வம்பா தவறான காரியத்துக்கும் பாவ காரியத்துக்கும் யோசேப்ப விடாப்பிடியா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நேரம் வந்துச்சு, இவன் ஐயோ அப்பா ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி தெரிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி சொல்றான், பாருங்க வீட்டுல எனக்கு எல்லா அதிகாரம் கொடுத்துட்டார் உங்க கணவர். இந்த எஜமான் என்கிட்ட ஒன்னையும் கேட்கல, எல்லா அதிகாரம் கொடுத்துட்டார். இப்படி என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். நான் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பொல்லாங்கு செய்வது எப்படி என்று அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, யோசேப்பு வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற இவருக்குள் காணப்பட்ட நற்பண்பு என்னவென்றால், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். மீண்டும் சொல்றேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த யோசேப்பு என்ன சொல்லியிருக்கலாம்னா, அம்மா நான் உன் ஆசைக்கு இணங்கினா, நீ விரும்புறபடி நடந்தா போத்திபார் கோச்சுக்குவார் அப்படி சொன்னா நியாயம். ஏனென்றால் இந்த சகோதரி போத்திபாரின் மனைவி. இந்த யோசேப்பு என்ன சொல்லல, உன் ஆசைப்படி நான் தப்பு பண்ணினா, பாவம் பண்ணினா போத்திபார் கோச்சுக்குவாரே என்ன பண்றது அவன் கேட்கல. அவன் கேட்ட ஒரு வார்த்தையை பாருங்க, நான் இப்படி ஒரு பாவம் செய்தால் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். இந்த வார்த்தையில நம்ம எல்லாரும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற சிறு பாவங்கள் ஏதோ ஒரு மனிதருக்கோ இல்லை யாருக்கோ ஒருவருக்கோ அல்ல, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்களா இருப்போம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த வாழ்வின் பாடத்தை ஆணித்தரமாய் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நமது வாழ்வின் ஓட்டம் நலமாகவே இருக்கும்.
நன்மையாகவே இருக்கும், ஆசீர்வாதமாகவே இருக்கும். இந்த யோசேப்புக்குள் இருந்த எண்ணத்தை கவனியுங்கள். நான் போத்திபாருக்கு விரோதமாய் தீமை செய்யவில்லை. ஒருவேளை நான் பாவம் செஞ்சா அது என் தேவனுக்கு விரோதமாய் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லலாமா, நீங்க பாவம் செஞ்சா அது எந்த மனுஷனுக்கு விரோதமானது அல்ல, அது தேவனுக்கு விரோதமான பாவம். ஹல்லேலூயா. பொய்ய சொல்லி ஒரு ஆளை ஏமாத்திட்டோம்னா, அப்பா இவரை தர ஏமாத்துறேன், இல்ல யாரை ஏமாத்திட்டீங்க? சோதரம். செய்யக்கூடாது செஞ்சுட்டு பேசக்கூடாது பேசுனீங்கன்னா அவங்கள பேசிட்டு இவங்களை பேசிட்டு அவங்கள பழி வாங்கிட்டு இவங்களை பழி வாங்கிட்டு நினைக்க வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்டோம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை நடுக்கமா இருக்குன்னு தெரியல, எனக்கு ஒரு நடுக்கமா இருக்கு. நாம் ஒரு தவறு செய்யும் போது அது மனிதனுக்கு விரோதமானது அல்ல, தேவனுக்கு விரோதமானதா இருக்கும். நான் அந்த வார்த்தையை கண்டு பிரமிக்கிறேன். ஒரு இள வயது உள்ளவன், ரொம்ப வயது கம்மி, அவனுடைய இள வயதில் அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. இள பிள்ளைகளே, நான் தாழ்மையா ஒரு சவாலுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னுடைய ஊழியர் பாருங்க, நான் தாழ்மையா கண்டுபிடிச்ச ஒரு காரியம், ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லை. சிலர் இள வயதிலேயே நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்கள், அதே சமயம் நல்ல வயது பூரணமானவர்கள், ஆவிக்குரிய அனுபவத்திலே தேராதவர்கள் இல்லை, ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க எந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைமையில முதிர்ச்சியாய் மாற முடியும். நமது சபையில சின்ன பிள்ளைங்க கூட நீங்க ஆவிக்குரிய நிலைமையில முதிர்ச்சியா மாற முடியும். எனக்கு என்ன பாசம் தெரியும் சொல்லாதீங்க. நீங்க இது ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, நான் இனி தேவனுக்கு விரோதமா எந்த பாவமும் செய்ய மாட்டேன். பாருங்க, யோசேப்பு யாருமே அவர் பார்க்கல. இருக்கிறதுல வீட்டுல எஜமாட்டி அம்மா சொல்றாங்க, அவங்க இஷ்டப்படி நடந்தா யோசேப்புக்கு அங்க எல்லாம் கிடைச்சிடும். போத்திபார் என்பவன் அரண்மனையில வேலை பார்க்கிறவன், அவருக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். யோசேப்பு சூப்பரா வாழ்ந்திருக்கலாம். ஆனா தேவ திட்டம் நிறைவேறி இருக்கிறாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்ய செய்ய தேவ திட்டங்கள் நிறைவேறாது. யோசேப்பு பாவம் செய்திருந்தால் யோசித்து பாருங்க, தேவ திட்டம் நிறைவேறி இருக்காது. இவன் மூலமாய் தேவ நோக்கங்கள் பரிபூர்ணம் அடைந்திருக்காது. ஆனால் இவன் அந்த இடத்திலே பாவம் செய்யாதபடி, குறிப்பாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக் கொண்டதால் அவன் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு ஜெபம் செய்ய நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி செல்லான்னு சொல்லும், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் நமது உள்ளத்தில் இருப்பதாக. யாரோ ஒருவர் சொல்லி அல்ல அன்பானவர்களே, யாரோ ஒருவர் சொல்லி இதை என்று சொல்லி அல்ல, எனக்குள் அது இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுதல், தேவனுக்கு விரோதமாய் நான் தவறு செய்யாதபடி, தீங்கு செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி உமது வார்த்தையை எனக்குள் நான் வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட இளம் பிள்ளைகள், பெரியோர் சிறியோர் யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை அசைத்து எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்க வாழ்விலே தேவ திட்டங்கள் நிறைவேறும். நீங்க பாவம் செய்யாதபடி, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் தேவ திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், இந்த யோசேப்பின் வாழ்விலே தேவ திட்டம் நிறைவேற அவரிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை சேர்ந்து வாசிப்போமா? 28ஆம் வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 54ஆம் பக்கம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும்
தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், யோசேப்புக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. இரண்டாவது காரியம் பார்த்தோம், யோசேப்பு என்பவர் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று தன்னை காத்துக் கொண்டார். ஆனா பாருங்க, அப்படி நல்லவரா இருந்தாலும் சோதனை பெருகுச்சு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா சோதனை பெருகும். அப்படி அவர் தன்னை காத்து கொண்டதால வந்து வெளியே என்ன தெரியுமா, அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. நல்லவனா இருந்ததுக்கு பரிசு என்னது? ஜெயில கிடைச்சு. அப்ப பாருங்க, ஜெயில போனாலும் அவர் வேலையை அழகா செய்யறார். நீதிமான் எங்க இருந்தாலும் நீதிமானா இருப்பான். சொல்லுங்க, நீதிமான் எங்க இருந்தாலும் இப்படிதான் இருப்பான், நீதிமானா தான் இருப்பான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜெயிலையும் பாருங்க, அவர் ரொம்ப உண்மையுள்ளவரா இருக்கிறார். செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார், செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார். அங்க ஒரு 2 பேர், பானபாத்திரக்காரன், அப்பம் கொடுக்கிறவன், 2 பேர் ஒரு நாள் சொப்பனம் காண்ட போது அந்த சொப்பனத்துக்கு இந்த யோசேப்பு விளக்கம் கொடுத்தான். விளக்கம் கொடுத்த போது அந்த பானபாத்திரக்காரன் சொன்னா, ஐயா நீ ராஜா கிட்ட போகும்போது என்னை நினைச்சுக்க அப்படின்னு சொன்னா, அவனை மறந்தே போயிட்டான். இந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான், யோசேப்பை மறந்துட்டான். பக்கத்துல சொல்லுங்க, சிலர் உங்களை மறந்தாங்கனாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இப்ப இவங்களுக்கு சொப்பனம் வரல, இப்ப ராஜாவுக்கு சொப்பனம் வந்துருச்சு, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. பார்வோன் நைட்டு நல்லா தூங்கும் போது அவருக்கு தேவன் 2 சொப்பனங்களை காண்பிச்சார். இதெல்லாம் ரொம்ப பெரிய பாடம், சுருக்கமா சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. அப்ப 2 சொப்பனம் பார்க்கிறார். முதல் சொப்பனத்துல பாத்தீங்கன்னா, நல்ல 7 பசுமையான நல்ல புஷ்டியான பசுக்கள் நதி ஓரத்துல அந்த ராஜா நிக்கிறார். 7 நல்ல குண்டான கொழுமையான பசுக்கள் வருகிறது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 7 ஒரு அவலட்சமான பசு, ரொம்ப இளைத்து போன பசு வருது. இந்த 7 இளைத்து போன அவலட்சமான பசு என்ன பண்ணிச்சான், இந்த 7 கொழுமையான பசுவை விழுங்கிருச்சான். விழுங்கியும் இந்த அவலட்சணம் மாறல, அதே மாதிரிதான் இருந்துச்சான். இதை பார்த்தோன்னே பார்வன் பயந்து கமக்கு நினைச்சிட்டேன். மறுபடியும் தூங்குனா மறுபடியும் ஒரு சொப்பனம் வருது. ஒரு கதிர் 7 நல்ல செழித்த கதிர் முளைக்குது. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 7 நல்ல வறட்சியான சாவியான, அதுல ஒன்னும் பலனில்லாத கதிர் வருது. அந்த பஞ்சத்துல அடிபட்ட அந்த கதிர் மாதிரி இருக்கிறது. இந்த 7 நல்ல கதிர்களை முழுங்கி போட்டும் அது அப்படியே இருந்துச்சு. இதை கண்டு பார்வோன், ஆகா இது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு பதறி போய் எகிப்து தேசத்துல இருக்க எல்லா மந்திரவாதிகள், எல்லா ஞானவான்கள் எல்லாம் கூப்பிட்டு சொப்பனத்தை சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கப்பாட்டா. யாராலையும் சொல்ல முடியல. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தேவன் உங்களை கொண்டு சில காரியம் செய்ய நினைச்சா உங்களை வச்சு செய்ய வல்லவர். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன மந்திரவாதி வரட்டும், எந்த பெரிய ஞானி வரட்டும், அவனுக்கு அப்பா அது வெளிப்படாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யாருக்கும் பிடிபடல, என்ன பார்வனுக்கு சொல்றதுன்னு தெரியல. அப்பதான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஓ சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறான் யோசேப்பு, அவன் சொப்பனத்தை விளக்கி சொல்லுவான் என்று. அப்ப இந்த யோசேப்பு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த யோசேப்பு அறிமுகப்படுத்தின உடனே ஒரே நாள்ல நைட்டு ஜெயில இருக்கிறவன் இப்ப காலையில அரண்மனைக்கு வரலாம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா ஒரு இரவு அதிகபட்சம். எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்றீங்க? ஒரு இரவுல தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவர். அப்ப ராஜா முன்னாடி வரும்போது பார்வோன் இந்த சொப்பனத்தை சொல்கிறார். அப்ப இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை இந்த யோசேப்பு மிக அழகாய் சொல்கிறார். எங்க வீட்டுல போய் அதிகாரங்களை வாசிக்கிற அருமையான ஒரு வேத பகுதி. அவர் அழகா பார்த்துட்டு சொல்றார், ராஜாவே இந்த சொப்பனம் ஒரே அர்த்தமுள்ள சொப்பனம். நீங்க 2 சொப்பனமா பார்த்திருக்கிறீங்க, ஆனா அர்த்தம் ஒன்றே. அதுக்கு காரணம் என்னவென்றால், முதலிலே இந்த தேசத்தில் 7 செழுமையான ஆண்டுகள் வரும். அதுதான் இந்த 7 கொழுமையான பசுவுக்கும் 7 செழித்த கதிர்க்கும் அடையாளம். அதன் பின்பு ஒரு 7 பஞ்ச ஆண்டுகள் வரும். 7 பஞ்சமுள்ள காலம் ஆண்டுகள் வரும். அந்த 7 ஆண்டுகள் அடையாளம் இலைப்படைந்த அவலட்சமான பசு, சாவியான ஒன்றுமில்லாத கதிர்க்கு அடையாளம். இந்த 7 பஞ்ச ஆண்டுகள் எகிப்து தேசத்தின் 7 செழுமையின் ஆண்டுகளை எல்லாம் மறக்கப்படத்தக்க அளவுக்கு அந்த பஞ்ச காலம் தேசத்தில் மிக கொடுமையா இருக்கும் என்று அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார்.
கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். 32 வசனம் நான் வாசிக்கிறேன். 33 வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்தின் தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பா இருப்பதாக என்றான். 37 வசனம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. கரமேத்துவாமே சொல்லுங்க. அல்லேலூயா. பார்வோன் கேட்டது சொப்பனத்தின் அர்த்தம் மட்டும். யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனையை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைக்கு தீர்வையும் யோசேப்பு சொன்னார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பாடம் இந்த வாழ்விலிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் யோசேப்புக்கு கொடுத்த திறமையை அவன் பயன்படுத்தினான். அவன் அழகா பார்வோன்ட்டு இந்த சொப்பனத்தை விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு அர்த்தம் தெரிஞ்சு அதிலிருந்து வெளியே வருகிற ஞானம் இவனுக்கு இருந்தும் அதை சொல்லாம பார்வோன்ட்டு, ஐயா என்னை காப்பாத்துங்க, என்னை விடுதலையாக்குங்க, எங்க அப்பா யாக்கோபு அங்க இருக்கிறார், என்னை தூக்கி தெரியாம போட்டுட்டாங்க, நான் போறேன்னு சொல்லியிருந்தா யோசேப்புக்கு நல்ல பரிசு கொடுத்து பார்வோன் அனுப்பியிருப்பார். ஏன்னா எந்த மந்திரவாதிக்கும் தெரியாத வெளிப்பாடு இவனுக்கு இருந்தது. அந்த விளக்கத்தை சொன்னான் என்பதற்காக நல்ல பரிசு கிடைச்சிருக்கும், போயிருப்பான். ஆனா பாருங்க, அவன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அறிந்திருந்தபடியா, அந்த தீர்வை சொல்லுகிற திறமை அவனுக்கு இருந்தபடியா அதை அவனுக்கு பயன்படுத்துறான். பார்வன் எனக்கு உதவி செய்வான், செய்யாம போவான், பார்வன் என்னைய உயர்த்துவான், உயர்த்தாம போவான். ஆனா எனக்கு அந்த திறமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த திறமையை நான் பயன்படுத்தும் போது இந்த தேசத்துக்கு அந்த திறமை ஆசீர்வாதமா இருக்கும் என்று அவன் அந்த திறமையை பயன்படுத்தினான். அவன் ஒரு சொல்யூஷன் சொல்றான், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றான். பார்வோன், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல அதிகாரியை ஏற்படுத்துங்க, அவன் கையில் அதிகாரத்தை கொடுங்க, 7 வருஷம் நல்ல செழிப்பா வரும்போது விளைகிற விளைச்சலில் 1/5 சேர்த்து வைங்க, பஞ்ச காலத்துக்கு அது ஆகாரமா இருக்கும். அப்படி சொன்ன உடனே அரண்மனையில இருந்து எல்லாரும் நடுநடுங்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, அரண்மனையில இருந்து எல்லாருடைய பார்வைக்கு யோசேப்பு சொன்ன ஆலோசனை நல்லது என்று கண்டது. பார்வோன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்படி தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல வேறு யார் இருக்க முடியும்? தனது முத்திரை மோதிரத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து பார்வோன் அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பை ஒரு அதிபதியாய் மாற்றினான். கரம் உயர்த்தி சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமையை பூட்டி வைக்க கூடாது, புதைச்சு வைக்க கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை உயர்த்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவங்களுக்கு கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், திறமைகளை புதைச்சே வச்சிருவாங்க, வாழ்நாளெல்லாம் புதைச்சிருவாங்க. அவங்க ஒரு பயன்படாத ஆயுதமாவே இருப்பாங்க, துருப்பிடிச்சு போன ஆயுதமாவே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள திறமைகள் இருக்கும், கிருபைகள் இருக்கும், வரங்கள் இருக்கும், ஞானம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது அந்த காலம் ஃபர்ஸ்ட், நாங்க அந்த காலத்துல பண்ணணும், அப்படி பண்ணினோம், இப்படி பண்ணினோம் அப்படின்ட்டு அந்த காலம் பாட்டு பாடியே காலத்தை முடிச்சிருவாங்க ஒழிய ஒரு நாள் பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருக்க மாட்டாங்க. ஆனா நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். உங்க வாழ்க்கையில தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள், திறமைகள், தாளந்துகள், வரங்கள் எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற வேளையில் உயர்த்துவார். அல்லேலூயா. சிறையிலிருந்து சிங்காசனம் உயர்த்தின தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன். அவன் வாழ்விலே தேவன் தமது திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றினார். முதல் காரியம், அவருக்குள் இருந்த நற்பண்பு, தனது எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், தாழ்மையாய் உற்சாகப்படுத்துகிறேன்.
உங்கள் எதிர்காலங்களை குறித்த லக்கையும் குறிக்கோளையும் ஒரு நோக்கத்தையும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபித்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பவுல் அழகாய் ஜெபிக்கிறார். நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர்? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என் எதிர்காலத்தின் நோக்கம் என்ன? ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இரண்டாவது காரியம், உங்க வாழ்நாள் எல்லாம் இதை ஆணித்தரமா வச்சுக்கோங்க. தேவனுக்கு விரோதமாய் மட்டும் நான் பாவம் செய்யவே மாட்டேன். ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரம் தான் பயன்படுத்தப்பட முடியும். இதை உங்கள் வாழ்வின் தீர்மானமாய் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை பயன்படுத்தாமல் விட்டு விடாதீர்கள். சோம்பேறித்தனமாக இருந்து விடாதீர்கள். நான் பயன்படுத்தினால் அவர்கள் தான் நன்மை பெறுவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் அந்த திறமைகளை பயன்படுத்தும் போது கர்த்தர் உங்களை தேசத்துக்கு உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் மேலே ஞானத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஏற்ற வேலையில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் மேலே நின்று ஜெபிக்கலாமா? முடிந்தவர்கள் யாவரும் மேலே நின்று. யோசேப்பு வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் இருந்தது போல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாறுவதாக.